உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, இதுக்காக தான் என்கிட்ட நேரம் இல்லைன்னு நான் அப்பவே சொன்னேன். ஒழுங்கா எல்லாத்தையும் இப்பவே சொல்லி முடிங்க. இந்த ஆஃபரை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லன்னா நாங்க வேற ஏதாவது பாத்து. ஐயோ இல்ல ராணிமா, நாங்க ஒத்துக்கிறோம். சரி, அப்படின்னா ரிஷி ஓபராய்க்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள்லாம் எங்களுக்கு காட்டுங்க. ஆக்சுவலி அதை தான் முதலே சொல்ல வந்தோம். என்ன சொல்ல வந்தீங்க? ரிஷி இவளை மொலஸ் பண்ணான்னு சொல்றதுக்கு எங்க கிட்ட உண்மையில எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இது எப்படி சாத்தியமாகும்? இவ எதுக்காக இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லணும்? உனக்கும் மான பிரச்சனை இருக்குல்ல ஷனயா, நீயே சொல்லு, உண்மை என்ன? ரிஷி உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? இல்ல, ரிஷி எதுவுமே பண்ணல. அவன் விரல் கூட என் மேல படல. ரிஷி பேசுறதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் அவன் எனக்கு வேலை கொடுத்தா அவனை சந்தோஷப்படுத்துறேன்னு நான் தான் சொன்னேன். நான் தான் அவன் கிட்ட போனேன். அவன் என்னடானா எங்க ஆபீஸ்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் மரியாதை கொடுப்போம், இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவனை ஹக் பண்ணலான்னு போகும்போது என்ன அவன் அங்கிருந்து வெளியே தள்ளி விட்டுட்டான். அவன் அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்காக தான் நான் அவன் மேல பொய்யா கேஸ் போட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் உடம்புல காயங்களை காட்டினேன்ல, அது கூட ரிஷி பண்ணல, நானே எனக்காக பண்ணிட்ட காயங்கள். அதுவும் என் கையால பழைய தூக்கி ரிஷி மேல போட்டுட்டேன். அந்த ரிஷி என்ன நல்லா மாட்டி விட்டுட்டேன். பட் டோன்ட் வரி, நான் தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி, ரிஷி தான் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டா எப்படி பண்ணுவான்? அவன்கிட்டயும் ஆதாரங்கள் இல்ல. நான் உள்ள இருந்தப்ப அவன் கேபின் சிசிடிவி ஒர்க் பண்ணல. நான் இன்டர்வியூக்கு போகும்போதே கேள்விப்பட்டேன். அதனாலதான் தைரியமா இந்த ரிஷியை ஏமாத்தினேன். ரிஷி இன்னசென்ட். அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கவே இல்லை. ஆனா அவன் பேச்ச யாரு நம்புவா? நீங்க ரிஷி அழிச்சிடுங்க, நாங்க உங்க கூட இருப்போம். ஏய், யூ சீட்டர்ஸ்! என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்ணீங்க? நீங்க யாரு? உள்ள வாங்க. என்ன இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? நீங்களா யாரு? நீ அந்த ரிஷியோட வைஃப் லக்ஷ்மி தானே? கரெக்டா சொன்ன. ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், நீங்க வந்தது நல்லதா போச்சு. இவங்க என்ன பொய் சொல்லி இந்த இடத்த கூப்பிட்டாங்க, அதோட எங்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. சார், இவங்க ரிஷியை காப்பாத்துறதுக்காக என் புருஷன் பேரை மரியாதையோட சொல்ல போனா அவர் பேரு கூட சொல்ல உனக்கு தகுதி இல்ல. அதோட ஜாக்கிரதை, மறுபடியும் ரிஷியை பார்த்து மாலிஸ்டர் சொல்லாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.